சாரையே உங்களை நோக்கி வந்து இளையர் பட்டாளம் வந்துட்டு என்னுடைய நாடு தமிழ்நாடு, என்னுடைய மொழி தமிழ், என்னுடைய இனம் தமிழ். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்துக் கொண்டு எஜமான் சொன்னால் ஏவல் பணி செய்கின்ற ஒரு இடத்தில் இன்றைய அதிமுகவின் நிலை என்ன? இன்றைய அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாக தான். அதிமுகவின் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. துரைமுருகனே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு எங்க ஒண்ணு பேசுறீங்க, வெளியே போய் ஒண்ணு எங்களை பேசு. அது வந்து அவருக்கான ஒரு சரியான புரிதல் இன்மைன்னு தான் நான் சொல்றேன். அப்ப இதை எதிர்த்தான் வேல்முருகன் அங்க போராடினார். அப்ப இதில் லாபமடைந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் வேல்முருகன் மீது தடியடி நடத்தினார். ஆனா முதலமைச்சர் கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதிர்பார்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்படும். கூட்டணியில் நாம் இருக்கிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் எதிர்பார்க்க தொப்பி போட்டுக்கிட்டு போய் கஞ்சி குடிக்கிறது, அன்னைக்கு மட்டும் கூட்டு பெரிய இடத்துல வந்து விருந்து வச்சு அவங்க எல்லாரையும் கவனிக்கிறது, அப்புறம் திரைப்படத்தில் போய் அவர்களை தீவிரவாதிகள் என்று காட்டு, டைரக்டர் கொடுத்த பணத்தை எடுத்து 100 ரூபாய் கொடுத்து உதவி பண்ற மாதிரி நடிக்கிறவனை நம்புறது. வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய இருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தி வேல்முருகன் அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். சாரையே உங்களை நோக்கி வந்து இளையர் பட்டாளம் வந்துட்டு இருக்கு. 3000 பேர் 5000 பேர்னு சொல்லி உங்களோட வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உங்களுடைய முக பக்கத்தில் போட்டிருக்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க எண்ணிக்கை பார்த்தாலே 20,000 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி கூட அவ்வளோ பெரிய கூட்டம் வச்சு சேர்க்கல, உங்ககிட்ட அப்படி வந்து சேராங்க. அப்படியும் தமிழ் சமூகத்தில் அது வந்து இப்போ உங்களை போன்ற ஒரு சில யூடியூபர்ஸ் அல்லது ஒரு சில யூடியூப் சேனல்கள் அல்லது ஒரு சில பத்திரிகைகள், இப்போ நான் கூட தினமும் அறிவார்ந்த உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களை வைத்து ஒரு குழு ஆய்ந்து அறிந்து இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில், உலகளாவில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை குறித்து மணிக்கணக்கில் ஒரு டிஸ்கஷன் சொல்லுவாங்க, குழு விவாதித்து கலந்து ஆலோசனை செய்து 1 முறைக்கு 2 முறை திருத்தம் செய்த ஒரு அறிக்கை நாங்கள் வெளியிடுறோம். அந்த அறிக்கையை ஒரே ஒரு பத்திரிகை கூட போடுறது, அப்படியே போட்டால் கூட அதை வட்டார பண்ருட்டி நகர செய்தி, கடலூர் நகர செய்தி அல்லது சென்னை மாநகர செய்தி. நான் திருநெல்வேலியில் ஒரு பேட்டி கொடுத்தா தமிழ்நாடு முழுக்க என்னுடைய கருத்து மக்கள்கிட்ட போனால் தானே மக்கள் வேல்முருகன் சொன்னது சரியாக தவறான்னு பார்ப்பாங்க. இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிற பெப்சிகோக் நிறுவனத்துக்கு தண்ணியை உறிஞ்சாங்க, அங்கே இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் தாமிரபரணி தண்ணியை உறிஞ்சாங்க. அப்போ அதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறேன். எங்கள் மீது தடியை நடக்கிறது. ஒரு 10 கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் மண்டை உடைஞ்சு அது வந்து ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் காட்டப்பட்டது. ஆனால் பத்திரிகையில் அது வட்டார செய்தியோட முடிச்சிட்டாங்க. இப்போ ஏன் வேல்முருகன் அங்கே போனார், இவர் ஏன் பண்ருட்டிலிருந்து வட தமிழ்நாட்டிலேருந்து போய் திருநெல்வேலியில் போராடுறாரு, கங்கை கொண்டான் அந்த ஆலயம் மூடணும்னு சொல்கிறாரு அப்படின்றதுக்கு இன்றைக்கி வீனரசு அவர்களுடைய ஏற்பாட்டில் நான் போய் தூத்துக்குடியில் இன்றைக்கி வந்து நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏன் தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்யணும், அந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் எழுப்பு இருக்கிறேன். தடுப்பணைகளை கட்டணும், நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த கருவேல மரங்களை முழுவதுமாக வெட்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் போய் அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அங்கே வாழக்கூடியவர்கள் என் தொப்புள் கொடியவர்கள், என் தமிழ் சமூகம். அந்த தமிழ் சமூகத்துக்கு மறுக்கப்பட்டிருக்கிற உரிமையை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கே பயனடையக்கூடிய ஒரே நதி நம்முடைய தாமிரபரணி நதி. அதனால தான் திருநெல்வேலி அல்வா ஏன் சுவையாக இருக்குது அப்படின்னா அந்த நதி, அந்த நீர் எங்கே உற்பத்தி ஆகுது, நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. உலகத்திலேயே அது போன்ற ஒரு மலை உலகத்திலே எங்கேயுமே இல்லை என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளோ அற்புதமாக அந்த புல்வெளிகள் அந்த மழையை உள்வாங்கி அடைகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரை இறக்கி அதிலிருந்து உருவாகி ஓடி வருகின்ற தாமிரபரணி நீரை எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா பெப்சிகோ பெரு நிறுவனங்கள் நீங்கள் வந்து கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை உறிந்து என்னுடைய மக்களுக்கு அதில் ஒரு ரசாயன கலவையை கலந்து, அது எசன்ஸை கலந்து, அதை நீங்கள் பெப்சி, கோக்கு, ஃப்ராண்டா, மிராண்டா, ஸ்பிரிட் என்று விற்பனை செய்து பல லட்சக்கணக்கான கோடியை சுருட்டுறான். ஆனால் அந்த தண்ணீரை உறிஞ்சுவதற்கு அரசுக்கு செலுத்துகிற தொகை பல கோடிக்கணக்கான லிட்டருக்கு ஒரு சில பைசாக்கள். அப்போ இதை எதிர்த்தான் வேல்முருகன் அங்கே போராடினான். அப்போ இதில் லாபமடைந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் வேல்முருகன் மீது தடியடி நடத்தினார்கள். அதுக்கு ரத்தம் சிந்தி தான் அதை தடுத்தோம். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்போ இது எதற்காக அவர் ரத்தம் சிந்துகிறார், எதற்காக இங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எதிர்த்து போராடுகிறார்கள், உதயகுமாரன் எதற்காக கூடங்குள அணுகுலை எதிர்த்து அங்கு போராடுகிறார், எதற்காக அவர் மீது ஆதிக்க அரச பயங்கரவாதம் 700க்கும் மேற்பட்ட வழக்குகளை பாய்ச்சுகிறது. இப்போ இதையெல்லாம் சீர்திருப்பாங்க. பொது சிவில் சட்டத்தை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதற்கு முன்பாக அவர்களை நாம் தீவிரவாதிகளாக காட்டணுன்ற முயற்சி, அல்லது அவருடைய பிரச்சனையை திசை திருப்பதற்காக நாங்கள் சிஆர்சி, என்பிஆர் போன்ற வழக்குகளை சட்டங்களை கொண்டு வந்து அதில் அவர்களை கவனத்தை நாங்கள் மடமாத்துறோம், அல்லது பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இது எதிர்த்து போராடுவதற்கு பதிலுக்கு அவர்கள் வேறு விதமான பிரச்சனைகளை கூறி அவர்கள் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எஸ்டிபி என்கிற ஒரு கட்சியுடைய அகில இந்திய தலைவர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல்களை போட்டியிட்டு பல இடங்களிலே உள்ளாட்சி பிரதிகளை வெற்றி பெற்றிருக்கிற ஒரு கட்சியுடைய தேசிய தலைவரை கைது செய்கிறாங்க.
இடி ரைடு பண்ணுறாங்க அலுவலகத்தில். அப்போ இது எல்லாம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழலை உருவாக்கி இங்கு பெரும்பான்மை மக்களிடத்தில் ஒரு வெறி உணர்வை ஊட்டி சிறுபான்மை பெரும்பான்மையாக மாற்றி அந்த மோதலின் அடிப்படையிலே பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை இந்து மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுடைய 80 கோடி மக்களுடைய வாக்குகளை பெற்று தொடர்ச்சியாக ஒரு சர்வதிகார ஆட்சியை ஒற்றை மொழி இந்தி, ஒற்றை பண்பாடு, ஒற்றை இந்து மதம், ஒற்றை நாடு இந்தியா என்கிற எல்லா ஒரே ரேஷன் கார்டை நீ கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாம் ஒரு திட்டமிட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வேரூன்றி மிக ஆழமாக பதிந்திருக்கிற ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பினுடைய சட்டங்களை திட்டங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு எஜமான் தான். எஜமான் சொன்னால் ஏவல் பணி செய்கின்ற ஒரு இடத்தில் தான் இன்றைக்கி பிஜேபி என்கிற அரசியல் கட்சி இந்த வேலையை செய்து வருகிறது. அது இத்தனையும் செய்தாலும் கூட தமிழ்நாட்டில் முழு வீச்சில் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற முடியவில்லை. அதனால தான் நீங்கள் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அங்கிருந்து தான் தொடங்குகிறது. உங்கள் அறிவாய் வந்து கண்டிப்பாக இந்த அறிவார்ந்த சமூகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து மக்கள் உங்களை நோக்கி வராங்கன்றது நாங்களுமே உணர முடியுது. அதன் மூலியமாக தான் கூடங்குளம் உதயகுமார் தோழராக இருக்கட்டும் மற்ற அறிவார்ந்த மக்கள் வந்து உங்களை நோக்கி வராங்க. கண்டிப்பாக கவனிக்கப்பட்டுட்டு இருக்கிறத சொல்லிட்டு உங்களுடைய 40 ஆண்டு கால இந்த அரசியல் வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலயமா உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். இன்றைய அதிமுகவின் நிலை என்ன? அது எதை நோக்கி செல்லும்? இன்றைய அதிமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இங்கு அதிமுக திமுக என்கிற இருவரும் கட்சிகள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இங்கு பெரும்பான்மை இந்து மக்களிடத்தில் இந்து என்கிற வெறியை ஊட்டி மொழிவழி சிறுபான்மையிலிருந்து இங்கு மத சிறுபான்மையினருக்கு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்குகின்ற ஒரு சதி வேலையை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் மிக திட்டமிட்டு நேர்த்தியாக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கு பல அரசியல் கட்சி தலைமைகளும் இன்றைக்கு விலை போய்விட்டிருக்கலாம் அல்லது அடிமையாகி இருக்கலாம் அல்லது சித்தாந்த ரீதியாக அல்லது கருத்தியல் ரீதியாக அவர்களால் கவரப்பட்டு கூட இன்றைக்கு இது போன்ற நிலைமைகள் வரலாம். அதனால தான் இன்றைக்கி அதிமுகவில் ஏற்படுகின்ற சலசலப்புகள், இன்றைக்கி பிரிந்தவர்களை ஒன்று சேர்வதற்கான ஒரு முயற்சிக்கு தடைக்கற்கள், ஒரு வலுவான கட்டமைப்புள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மதச்சார்பற்ற அவங்க மீது எனக்கு கடுமையான விமர்சனம் இருக்குது. லஞ்சம், லாவண்யம், ஊழல், மாநில உரிமைகளை பலி கொடுத்தது போன்ற கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. திமுக மேலே உங்களுக்கு விமர்சனம் இல்லையான்னு உடனே நீங்கள் கேட்கலாம். ஆமாம், திமுகவின் மீது எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அதை துரைமுருகனே சொல்லியிருக்காரு. நீங்கள் இங்கே ஒன்று பேசுகிறீங்க, வெளியே போய் ஒன்று எங்களை பேசுகிறீங்க, அவரே சொல்லியிருக்காங்க நாங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே. ஆமாம், அவர் முதலமைச்சர்கிட்டே வச்சுக்கிட்டு சொன்னார். இப்போ கூட முதலமைச்சர் கடலூருக்கு வந்தபோது முதலமைச்சரை வச்சுக்கிட்டே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை அமைச்சர் அப்படி தான் என்ன சொன்னார். வேல்முருகன் இங்கே முதலமைச்சரை பார்த்தா பேசி தொகுதிக்கு கலைக்கல்லூரிலாம் வாங்கிட்டு போயிடுறீங்க, ஆனால் எல்லா தொலைக்காட்சியிலும் உட்காந்துக்கிட்டு எங்களையும் எங்கள் முதலமைச்சரையும் எங்கள் அரசாங்கத்தை திட்டுறீங்க அப்படின்றாங்க. அது வந்து அவருக்கான ஒரு சரியான புரிதலின்மைன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து ஒரு கூட்டணியில் நாம் இருக்கிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் எதிர்பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சர் கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் எதிர்பார்ப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. அதனால தான் நான் சொன்னேன், நான் வந்து தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் என்ன? நான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் கவனிங்க. நான் மிகைப்படுத்தியோ பொய்யோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பத்திரிகையிலும் ஒரு வரி செய்தி கூட வர்றதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து விழிப்புணர்வு பெற்ற, அறிவு பெற்ற, தெளிந்த இயக்கங்கள், அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், போராளி இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் தங்களை முழுவதுமாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்து கொண்டு இன்றைக்கி பணி செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மதிப்பிற்குரிய அண்ணன் உதயகுமாரனாக இருக்கலாம், தோழர் வெற்றிக்குமாரனாக இருக்கலாம், பல தமிழ்நாட்டுடைய ஆளுமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு அந்த இணைப்பு என்பது எப்படி ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஒரு அமைப்பை சார்ந்தவர்களிடத்தில் அந்த அரசியல் புரிதல், அந்த விழிப்புணர்வு, வேல்முருகன் யார், எவர், இவர் பின்னால் நாம் அணிவகுக்கலாமா, இவர் தலைமை ஏற்கலாமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் நினச்ச நான் சொன்னேன். இன்றைக்கி இன்னும் பல தலைவர்களுடைய பெயர்கள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் இன்றைக்கி திமுக, அதிமுக போய் சேரலாம், இல்லை பிஜேபி ஆளுங்கட்சியில் போய் சேரலாம். போய் சேர்ந்து ஏதோ ஒரு பதவி, பணம், வசதி, வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம். ஆனால் அதை எதுவுமே அவர்கள் எதிர்பார்க்காமல் ஒரு போராட்ட களத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு கட்சியை தொடங்கி 14 ஆண்டுகளமாக மிக கடினப்பட்டு மிக ரத்தம் சிந்தி வேர்வு சிந்தி பல வழக்குகளை சந்தித்து ஒவ்வொரு அடியாய், ஒரு இஞ்சியாய், ஒரு அங்குலமாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரேன். அப்படி போராடி முன்னேறி வருகின்ற வேல்முருகன் தலைமை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய 4 டாக்டரேட் வாங்கி உலகத்தின் பல பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணி செய்த மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய தமிழர்களின் அந்த அறிவு சொத்துக்களில் ஒன்றாக இருக்கிற அண்ணன் உதயகுமார்
போன்றவர்கள் நான் தம்பி வேல்முருகன் தலைமை ஏற்கிறேன், எனக்கு எந்த ஒரு சிறிதளவு எனக்கு மன வருத்தம் இல்லை, அவர் தலைமை ஏற்று பயணிக்கிறேன்னு வந்திருக்கிறாரு. அதுமாதிரி வெற்றிக்குமரன் என்னை விட அவர் வந்து நான் வெறுமனே பிஎஸ்டி தான், அவர் பிஇ படித்தவர். அதேமாதிரி இன்றைக்கி புழையந்தி மாறன் அவர் ஒரு அவர் ஒரு பட்டதாரி. அண்ணன் சுப தனசேகர் அவர் கப்பலுடைய இன்ஜினியர், அவர் இன்றைக்கி என் தலைமை ஏற்றுட்டு இருக்காரு. ஜெகதீசன் நம்முடைய விடுதலை படத்தினுடைய இணை இயக்குனர், அவர் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைவதை குறித்து நான் பரிசீலிப்பேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர், நீ திருச்சியில் இணைந்த மண்டல பொறுப்பாளர் தம்பி பிரபு ஒரு வழக்கறிஞர், அதுமாதிரி பிரபாகரன் வழக்கறிஞர், தங்கம் ஒரு தொழிலதிபர் சேலத்தில் இணைந்த தம்பிகள், அதுபோன்று இன்னும் இப்போது சில தொழிலதிபர்கள் மிகச்சிறந்த தமிழ் சமூகத்தின் தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கி எண்ணற்ற தமிழ்மர்கள், என்னால் பேர் சொல்லணுன்னாக்கா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்களை சொல்லலாம். அவ்வளோ பேர் என்னோட பேசிகிட்டு இருக்காங்க, இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் வெளியிடலை. ஆனால் நான் வந்து குழுவாக 500 பேர் 300 பேர் 200 பேர் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் பதிவிடுறேன். ஆனால் அந்த கூட்டத்தில் என்னோடு நிற்கின்றவர்கள் அனைவருமே இந்த தமிழ் சமூகத்திற்கான மிக முக்கியமான ஆளுமைகளாக பிற்காலத்தில் உருவாகக்கூடிய தற்போதும் பேசப்படுகின்ற அறியப்பட்ட ஆளுமைகள் தான் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது இந்த பாமர என்னுடைய தாய்மார்கள், பாமர இளைஞர்கள், இந்த குடிசைகளில், இந்த கிராமப்புறங்களில் ஆதி திராவிட, ஆதி தமிழர்களாக, ஆதி அருந்தியர்களாக, இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக, நான் சொன்னல இந்த குயவர், போயர், ஒட்டர், இந்த மாதிரியான பல்வேறு தமிழ் சமூகங்கள் இருக்குல்ல, இந்த தமிழ் சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் சமூகம் என் மீது இன்னும் ஒரு சரியான பார்வைக்கு வரலை. அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி முக்குளத்தூர் சமூகம், நாடார் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், முதலியார் சமூகம், அதுபோன்ற முத்தரையர் சமூகம், கொங்கு வேளாளர் சமூகம் என்று சொல்லக்கூடிய வேட்டுவ கவுண்டர் சமூகம், ஊராளி கவுண்டர் சமூகம், இது போன்று நான் சொன்ன இந்த வண்ணார் நாவிதர் சமூகம், முடித்திருத்துகின்ற சமூகம், இது போன்ற இந்த தமிழ் சமூகங்கள், இந்த மலைவாழ் மக்கள், அதை சொல்கிறேன், மலைவாழ் மக்கள், SC/ST பிரிவினர், இது போன்ற இந்த மக்கள்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் அதனுடைய தலைவர்கள், அவருடைய வழிகாட்டிகள், அவருடைய முன்னித்தியர்கள்லாம் அவர்களை முறைய வழிநடத்தணும். இங்கே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை, வெற்று வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து விட்டு அந்த நேரத்துக்கு ஓட்டு அறுவடை செய்வதற்கு உங்களோடு வந்து புகைப்படம் எடுப்பது, உங்களோடு இரண்டரை கலந்து வாழ்வது போல் நடிப்பதெல்லாம் அரசியல் அல்ல. அதுபோன்று எனக்கு கூட இப்போ கூட இது ரமலான் காலம், இந்த தொப்பி போட்டுக்கிட்டு போய் கஞ்சி குடிக்கிறது, அன்றைக்கி மட்டும் கூட்டு பெரிய இடத்துல வந்து விருந்து வச்சு அவங்களை எல்லாரையும் கவனிக்கிறது, அப்புறம் திரைப்படத்தில் போய் அவர்களை தீவிரவாதிகள் என்று காட்டுவது, அது எந்த நடிகராக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்புடைய செயல். அதனால் இந்த நடிப்பு அரசியல் எது, உண்மையான யதார்த்தமான கள அரசியல் எது, கள அரசியலை யார் செய்கிறார், நடிப்பு அரசியலை யார் செய்கிறார்கள் என்பதை சீர்தூக்கி என் தமிழ் சமூகம், நான் சொன்ன அத்தனை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அவர் நாயுடார்களாம், ரெட்டிமாரார்களாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த என் தமிழ் சமூகமாக இருந்தாலும், யாதவர் சமூகமாக இருக்கலாம், எல்லா சமூகம் கொஞ்சம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். நான் எந்த ஒரு பெரிதொரு சாதிக்கோ மொழிக்கோ இனத்திற்கோ யாருக்கும் நான் எதிரானவன் அல்ல. ஆனால் நான் பிறந்த என்னுடைய நாடு தமிழ்நாடு, என்னுடைய மொழி தமிழ், என்னுடைய இனம் தமிழ் இனம். ஆக இந்த தமிழர் நிலம், இந்த தமிழர் வளம் இங்கே காக்கப்பட வேண்டும், என் மொழி உரிமை காக்கப்பட வேண்டும், என்னுடைய நிலவளம், நீர்வளம், காடு வளம், கனிம வளம் காக்கப்பட வேண்டும், இங்கே இயற்கை சூழல் பாழ்படாமல் காக்கப்பட வேண்டும், கனிம கொள்ளை நடைபெறுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆக இந்த கொள்கைகளை முன்வைத்து தான் நான் இன்றைக்கு மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து மக்களோடு மக்களாக நின்று களத்தில் போராடுகிறேன். ஆக இதை தெரிந்து கொண்ட மக்கள் தான் இன்றைக்கு இப்போ சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும், நேற்றைய முன்தினம் கூட சேலத்தில் சுமார் 5000க்கு மேற்பட்ட உறவுகள், அதுவும் ஒரு இந்திய அளவிலான ஒரு அகில இந்திய கட்சியில் பணியாற்றிய பிரம்மமூர்த்தி என்கிற சகோதரர் தலைமையிலே இணைந்தார்கள். 16ஆம் தேதி திரும்பவும் பல்லாயிரக்கணக்கான பேர் பாஸ்கர் என்கிற ஒரு பிரமுகருடைய தலைமையில் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இதுபோன்று அடுத்து விருதுநகரில் தம்பி முருகானந்தம் அதுக்கான ஏற்பாடு செய்கிறாரு. மதுரையில் 23ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கானவர்கள் இணைகின்ற ஏற்பாட்டை தம்பி அங்கே இருக்கிற தம்பிமார்கள் நம்முடைய வெற்றிக்குமரன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 16ஆம் தேதி காலை இங்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான உறவுகளை நம்முடைய அருமை சகோதரர் புழையந்தி மாறன் அவர்களும், இன்னும் தம்பி மகேந்திரன் போன்றவர்கள், இன்னும் பல தோழர்கள் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தியாகராஜன் போன்றவர்கள், நிறைய தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகள், எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்றைக்கி போனேன். அங்கே எங்களுடைய கார்த்திக்னு சொல்லி எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், அங்கே எங்களுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் ஜம்புலிங்க அவர்கள் தலைமையில், அதுபோன்று அணியாக இப்போ கூட வேலூர்லேருந்து எங்கள் டாக்டர் சுதாகர் என்று எங்கள் கட்சியினுடைய நிர்வாகி வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 5000 பேர் இணையணும், தேதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி திருச்சியில் தம்பி ராஜா,
பிரபு ஒரு பெரிய இணைப்பு விழாவை நடத்தினாங்க. அதுமாரி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் சமூகத்தின் இளையோர் விழிப்புணர்வு பெற்ற அரசியலில் தெளிந்தவர்கள் என்னோடு வருகிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கையை விட இந்த அரசியல் தெரியாமல், அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த கொல்லா போடுறவனை நம்புறது, சினிமாவில் கட்டி பிடிக்கிறவனை நம்புறது, அது டைரக்டர் கொடுத்த பணத்தை எடுத்து 100 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணுற மாரி நடிக்கிறவனை நம்புறது, இதெல்லாம் மாய தோற்றங்கள். இது உடை தெரியப்பட வேண்டும். உண்மையான தமிழ் தேசியர்கள், உண்மையான மொழிக்கும் இனத்திற்கும் இந்த நாட்டுக்கும் லஞ்சம், லாவண்யம், ஊழல் இல்லாத தனிமனித ஒழுக்கமுள்ள ஆகச்சிறந்த தலைமைகள் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. என்னை போன்று பலர் இருக்கிறார்கள். அவர்களை இனங்கண்டு அவர்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது. அவர்களை இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பு இந்த நாட்டுடைய ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்ற சமூக வலைதள நண்பர்களுக்கும் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிகள் அண்ணா. ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்கள் தான் இங்கு எஜமானர்கள். மக்கள் வந்து நிறைய சாயங்களை வந்து வெளுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதுபோல் பல சாயங்கள், நடிகர் என்ற போர்வையில் வர பல சாயங்கள் வெளுக்குன்றதை நம்பி உங்கள் கரங்கள் பலப்படட்டும். உங்களுடைய இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு அடைச்சு உங்களுடைய கரங்கள் பலப்படட்டும் சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம்.